ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 40+ ஆன ஆள். என்னதான் அவர்கிட்ட பணம், பேர், புகழ்னு எல்லாமே இருந்தாலும் அவங்க அம்மாக்கு இருக்கக்கூடிய ஒரே குறை, நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதமா இருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய சைல்ட்ஹுட்ல நடந்த சில சம்பவங்கள். சரி, அதெல்லாம் மறந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு குழந்தையை பெத்துக்கோ, அப்பதான் உங்க வாழ்க்கைக்கான அர்த்தம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா எவ்வளவு சொல்றாங்க. கல்யாணம் பண்றதுல தானே பிரச்சனை, குழந்தை பெற்றுக்கல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்றாருன்னா, வாடகை தாய் மூலியமா ஒரு குழந்தையை பெத்துக்கிறாரு. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு விதமான நோய். அந்த நோயை சரி பண்ணணும்னா அந்த குழந்தையை பெத்த வாடகை தாய் அவங்களுடைய போன் மேரோவை வச்சுதான் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ இவருக்காக குழந்தையை பெத்துக்கிட்ட அந்த வாடகை தாயை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்படி வரவங்க தான் படத்தோட ஹீரோயினான நம்ம மமிதா பைஜு. அவங்களுக்கு வயசு என்னவோ வெறும் 22 தான். குழந்தைக்கு போன் மேரோ கொடுக்கறதுக்காக வந்த நம்ம ஹீரோயின் ஹீரோ காட்டின பாசத்துல அவர் மேல லவ் வந்துருது. ஆனா நம்ம ஹீரோ அந்த லவ்வையும் ஏத்துக்கல, கல்யாணத்தையும் ஏத்துக்க மாட்டாரு. காரணம் அதே சைல்ட்ஹுட் ட்ராமா. அது போக ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஏஜ் கேப் இருக்கு. ஸோ இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி அவரு பிடிவாதமா இருக்காரு. இவர் எவ்வளவு பிடிவாதம் இருந்தாலும் அதுக்கு மேல நான் இருப்பேன்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் என்ன ஆனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சில விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ லைஃப்குள்ள வந்து செய்யறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ஹீரோடைய லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுடைய அந்த சைல்ட்ஹுட் ட்ராமால இருந்தாலும் வெளியே வந்து ஹீரோனை கரம் பிடிச்சாரா இல்லை இது வேலைக்கு ஆகுதுன்னு விரட்டி அடிச்சாரான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கலக்கலான காமெடியோட கலந்து சொன்ன படம் தான் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு பேசுகிறோம். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனான விஸ்வநாத்தோடைய ஒரே சன்னான சஞ்சய் விஸ்வநாத் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எடுத்த உடனே தலைவனை ஒலிம்பிக் ஷூட்டிங் கேம்ல கோல்டு மெடல் அடிச்சுட்டு வரதுல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்படிப்பட்டவர்னா ரொம்பவே ஒரு கிளாஸியான ஆள். இவருடைய அப்பா விஸ்வநாத் போனதுக்கு அப்புறம் அவர் விட்டுட்டு போன அந்த பிசினஸ் டோட்டலா காலியாக போற சுச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் இவர் பொறுப்பேற்றுக்கிட்டு அதை இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வந்திருக்காரு. பயங்கரமான ஒர்க்கஹாலிக், அதே சமயம் பயங்கர டிசிப்ளினா அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துப்பாரு. வீட்டுல இவருக்குன்னு இருக்கிறது இவருடைய அம்மா மட்டும்தான். அம்மா கேரக்டர்ல நம்ம ராதிகா தான் நடிச்சிருக்காங்க. பையன் எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறது, பிசினஸ் ஓடிட்டு இருக்கானே, அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவா, நீ எதை வேணா கேளு, ஆனா தயவு செஞ்சு இந்த கல்யாண பேச்சு மட்டும் எடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா, நீ ஓடி ஓடி சம்பாதிக்கிறியே, இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் வேணாவா, உனக்குன்னு ஒரு வாரிசு வேணாவா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப என்ன குழந்தை தானே, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு வாடகை தாய் மூலியமா நம்ம ஹீரோ ஒரு குழந்தைய பேத்துக்கிறாரு. அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. டேய், கல்யாணம் பண்ணிக்காம எப்படிடா குழந்தை அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நீ தானே வாரிசு கேட்ட, ஃபாரின்ல ஒரு பொண்ணு என் குழந்தைக்கு வாடகை தாயா வந்து பெத்து கொடுத்துட்டு போயிட்டா, இனி இந்த குழந்தை தான் இந்த வீட்டுடைய வாரிசு, என்னுடைய உலகம் கூட, இவனுடைய பேர் அபய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த குழந்தைய அவ்வளவு பாசமா அவருடைய வீட்டுல வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த குழந்தைக்கு உடம்பு செல்லும் போது என்னடான்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது தான் டாக்டர் ஒரு சிவியரான டிசீஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இதை சரி பண்ணணும்னா கண்டிப்பா குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அது போக குழந்தைய பெத்த அம்மாவுடைய போன் மேரோ வச்சுதான் இந்த குழந்தைய சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப குழந்தைய சரி பண்ணுன்றதுக்காக வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அந்த வாடகை தாயை தேடி போறாரு. அந்த வாடகை தாய் வேற யாரும் இல்ல, அமெரிக்கால டாக்டர் படிச்சுட்டு இருக்க மேடின்ற ஒரு பொண்ணு. மேடின்ற அந்த பேரை கேட்டதுமே ஏதோ ஒரு வெள்ளக்கார பொண்ணாதான் இருப்பா அப்படின்ற மாதிரி தான் தன்னோட டீமை கூட்டிட்டு போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருடைய குழந்தையை பெத்தெடுத்த அந்த சரோகேட்டி மதரை பார்த்துருக்கவே மாட்டாரு. இப்ப அந்த வாடகை தாய் எங்க இருக்காங்கன்னா அமெரிக்கால மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய லொகேஷனை தேடி கண்டுபிடிச்சு அவங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு தான் போயிருக்காங்க. அங்க போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேடின்ற அந்த பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பயங்கரமா கோலாகலமா பண்ணிட்டு இருக்காங்க. மேடி உனக்காக கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம், சீக்கிரம் எந்திரிச்சு வா, கட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மேடின்ற பொண்ணு எங்கடா இருக்கான்னு பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ல ஃபுல் போதையில குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறா. இந்த மேடி கேரக்டர்ல தான் நம்ம மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். இப்படி ஃபுல் போதையில தண்ணில இருந்து எந்திரிச்சு வரத ஹீரோ பார்த்துட்டு, இவளா என் குழந்தையோட வாடகை தாய் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கோட பாக்குறாரு. இவரோட ஷாக்கிங்க்கு மேலும் ஷாக் கொடுக்குற விதமா அந்த பொண்ணுக்கு வெறும் 22 வயசு ஆகுது. சரி ஓகே, வந்த விஷயத்த சொல்லுவோன்ற மாதிரி, குழந்தைக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்து போன் மேரோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூப்பிட, ஓகே கண்டிப்பா வரேன், ஆனா சும்மா வர மாட்டேன், காசு கொடுத்தா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய குழந்தைக்கு உதவின்னு கேட்டு வந்து நிக்கிற நம்ம ஹீரோ கிட்டே காசு கொடுத்தா தான் வருவன்ற மாதிரி பிடிவாதமா நிக்கிறா. இதுதாங்க நம்ம ஹீரோனோட கேரக்டர். அவ பயங்கர ஜாலியான டைப். இன்ஃபேக்ட் இவ வாடகை தாயா இருந்ததுக்கு காரணமே ஹீரோ கொடுக்குற காசுனால தான். இப்போவும் இவளுக்கு கிட்டத்தட்ட $75,000 அர்ஜென்ட்டா தேவைப்படுது. அதனால தான் ஹீரோ கிட்ட கராரா அந்த காசை வாங்கி கடன் வாங்கணுங்க செட்டில் பண்ணிட்டு ஹீரோ கூட கிளம்பி
சென்னைக்கு போறாங்க. நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பெத்த கைனே தெரியாம ஜாலியா ரொம்ப கேஷுவலா பேசிட்டு ஏர்போர்ட் வந்தா ஹீரோக்குன்னு தனியா ஒரு பிரைவேட் பிளேனே வச்சிருக்காரு. ஆஹா, பார்ட்டி உண்மையிலே வேற லெவல் தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஜாலியா கிளம்பி ஏர்போர்ட்ல ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே லொடலொடன் பேசிக்கிட்டே ஹீரோடி வீட்டுக்கு வராங்க. அப்படி ஹீரோடி வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல நம்ம ஹீரோடி அம்மா ராதிகா இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோனை பார்த்ததும் இவதான் அந்த மேடியா, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் தான் ஓட்டவாயாச்சு. ஹீரோடி அம்மாவை பார்த்ததுமே அவங்க பேரை சொல்லி ஹாய் நிர்மலா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவங்க பெத்த குழந்தைக்கு போன் மேரா கொடுக்கணும்னா கூட காசு கொடுத்தாதான் வருவன்ற மாதிரி ஹீரோ பிடிவாதமா இருந்தது வரைக்கும் ஹீரோடி அம்மாக்கு தெரிய வருது. அவங்க கடுப்பாயிடுறாங்க, எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு குழந்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அதை கூட நம்ம ஹீரோன் அப்படியே ரொம்ப கேர்ஃப்ரீயா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு உன்னுடைய வந்த வேலை முடிஞ்சு போற வரைக்கும் இது உன்னோட வீடு மாதிரி நினைச்சு இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த வீடு பாத்தீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமா பங்களா கணக்கா இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு தனியா ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட் குழந்தை அழுகுற சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா ராதிகா தான் அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோன் வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு வழியா குழந்தை அழுகுற சத்தம் கேட்டு இப்பயாச்சும் பார்க்கணும்னு வந்து தோணுச்சு, வா வந்து பாரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோன் அந்த குழந்தைய போய் பாக்குறாங்க. என்னடா கண்ணா அழுகுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அழுகுறதே நிப்பாட்டிடுறான். இதை பார்த்த ராதிகா உடனே ஹீரோனை பார்த்து இவ்வளவு நேரம் அழுகையை நிறுத்தாதவன் உன்னை பார்த்ததுமே அழுகையை நிப்பாட்டிட்டான் பாத்தியா, நீ தான் அவனுடைய அம்மான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கூட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஏமா பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, அப்புறம் ஏன் இந்த வாடகை தாய் வேலைலாம் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல நம்ம ஹீரோன் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்பா அம்மா 2 பேருமே யூஎஸ் செட்டில், அவங்களும் டாக்டர்ஸ். எனக்கு ஒரு 6 வயசா இருக்கும் போதே அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வளர்ந்தது எல்லாமே ஆர்ஃபனேஜ்ல தான். என்னுடைய எல்லா செலவுகளையும் நான் தான் பார்த்துக்க வேண்டியதா போயிடுச்சு. எங்க அப்பா அம்மாவும் டாக்டர்ஸ், எனக்கும் மெடிசன் படிக்கணும் தான் ஆசை. அதுக்காக கஷ்டப்பட்டு பார்ட் டைம் வேலை பார்த்து காலேஜ்லயும் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா என்னால செமஸ்டர் ஃபீஸ் ஒழுங்கா கட்ட முடியல. அப்பதான் உங்க பையனுடைய வாடகை தாய் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். 9 மாசம் குழந்தைய சுமந்து பெத்து கொடுத்துட்டா $50,000 கொடுக்கறதா போட்டிருந்தாங்க. என்னுடைய படிப்பு செலவுக்காக தான் நான் அந்த டீலை ஒத்துக்கிட்டேன். அப்படிதான் இவனும் பிறந்தான் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய சோக கதையை ரொம்ப சிரிச்சிட்டே சொல்லிட்டு அங்க கிளம்ப, என்னதான் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி லோட வாயா இருந்தாலும் அவளுக்குள்ள இருக்க அந்த பியூரான ஹார்ட்டை ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோன் அங்க போனதுமே குழந்தைகிட்ட உன் அம்மா கெட்டவ கிடையாது, அவளும் ரொம்ப நல்லவதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுல மிங்கிள் ஆகுறாங்க. அங்க இருக்க சர்வன்ஸ் கூட எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜோவிலா பழகுறாங்க. ஆபரேஷனுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. சோ அது வரைக்கும் நல்லா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சலாம் இருக்க முடியாது. நான் எங்கேயாச்சும் வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து கேட்க, என்னால எங்கேயும் வெளியில எல்லாம் கூட்டு போக முடியாது, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு. அப்ப நான் அவங்க கூட ஆஃபீஸ் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட சேர்ந்து ஆஃபீஸ் கிளம்பிடுறாங்க. அங்க ஆஃபீஸ்க்கு போனதும் அங்கேயும் எல்லாருக்கூடயும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. எல்லாருக்கும் நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனா ஹீரோவா ஒரு கராரான ஆஃபீஸரா இருக்காரு. ஏன் இந்த சஞ்சு எப்பவும் கஞ்சி போட்ட சட்ட மாதிரி வரப்பாவே இருக்காரு, ஜாலியெல்லாம் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை கலாய்ச்சிட்டே பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கம்பெனில கிட்டத்தட்ட 30 வருஷமா டிரைவரா வேலை பார்த்த முத்துக்குமார்ன்றவர் நம்ம ஹீரோவை சந்திக்கணும்ன்றதுக்காக வந்துட்டே இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ அவருக்கு டைம் கொடுத்து பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோன் அவருக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தா அவங்களை வந்து பார்த்துட்டு ஏதோ கேட்டு போறோம்னு நினைக்கிறாரு. அந்த 5 நிமிஷம் கூட உங்களால் கொடுக்க முடியாதா, உங்க கம்பெனிக்காக தானே அவர் உழைச்சாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து கேட்க, இவரு யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாது நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பிரைவேட் டிவில இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போறாரு. ஹீரோனும் கூடவே சேர்ந்து போறாங்க. லைவ்ல இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது ஹீரோ மூலியமா உதவி பெற்ற ஒரு மாணவன் இன்னைக்கு ஃபாரின்ல ஒரு பெரிய கம்பெனில செட்டில் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய பேர் அசோக். அவன் இப்போ இன்டர்வியூ கொடுக்க வந்த நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் மூலியமா வந்து, சார் உங்களால தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கேன், நீங்க கண்டிப்பா யூஎஸ்ஏ வந்தீங்கன்னா என்ன வந்து மீட் பண்ணுங்க, நான் உங்களை இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அசோக்ன்ற பையன் நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் மூலியமா பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கா அந்த பையனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதே மறந்துட்டு இருக்காரு. அந்த பையன் யாருன்னு கூட தெரியல. யார் அவருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் இவருடைய கம்பெனில கிட்டத்தட்ட 30 வருஷமா டிரைவரா வேலை பார்த்தா அந்த முத்துக்குமார்ன்றவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோ மீட் பண்ணணுன்றதுக்காக தொடர்ந்து வந்து கேட்டே இருந்தார்ல, அவருடைய பையன் தான் இன்னைக்கு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருக்கான். டிரைவர் முத்துக்குமாரோட பையன் தெரிஞ்சதுமே வீடியோ கால்ல இருக்க அந்த பையன் கிட்ட, தம்பி டிரைவர் முத்துக்குமாரோட பையனானி அப்படின்ற மாதிரி கேட்டதுமே அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டப்புனு ஒரு மாதிரி வீடியோ கால்ல தடுமாற இதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அதே சமயம் அந்த ஸ்டுடியோல இங்கேயும் நம்ம ஹீரோ மீட் பண்ணுன்றதுக்காக அந்த டிரைவர் முத்துக்குமார் வந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ டிரைவர் முத்துக்குமார லைவ்ல கூப்பிட்டு வந்து, எங்க கம்பெனில கிட்டத்தட்ட 30 வருஷமா விசுவாசமா வேலை பார்த்தவர் தான் இவரு, எதுக்குமே யாருக்கிட்டையும் கை நீட்டி காசே வாங்காதவரு. முதல் முறையா ஒரு பையனுடைய படிப்பு செலவுக்காக என்கிட்ட காசு கேட்டு வந்து நின்னாரு. அந்த காசை அவங்க பையனை படிக்க வச்சு இன்னைக்கு ஃபாரின்ல மிகப்பெரிய இடத்துல போய் செட்டில் ஆயிட்டு வீடியோ கால்ல வந்து பேசிட்டு இருக்கான். இப்போவும் அந்த டிரைவர் முத்துக்குமார் தொடர்ந்து இவர் எதுக்காக மீட் பண்ண வந்துட்டு இருக்காருன்னா, பையனுடைய படிப்பு செலவுக்காக வாங்கின அந்த கடன் அதை நம்ம ஹீரோ கையில கொடுத்தணுன்றதுக்காக தான் ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அவர் அவாய்ட் பண்ணி விட்டுட்டே இருந்திருக்காரு. அப்போவாச்சும் அவர் அந்த பணத்தை வச்சுப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் விடாப்படியா இவ்வளவு தொலை வந்திருக்காரு. இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு அப்பா தான் இந்த முத்துக்குமார். இவருக்கு பிறந்தவன் தான் வீடியோ கால்ல இருக்க அந்த அசோக்ன்ற அந்த ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்கக்கூடிய அந்த பையன்.
அந்த பையன் கிட்ட நம்ம ஹீரோ டிரைவர் முத்துக்குமாரோடைய பையனடா நீன்னு கேட்டதுமே ஒரு மாதிரி நீ தடுமாறல. ஏன்பா உங்க அப்பாவுடைய ப்ரொஃபஷன் சொன்னதுமே உனக்கு அது பிடிக்கலையா? இன்னைக்கு நீ அங்க சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கல, அது எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான்டா. நீ இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு அந்த இடத்த சுத்தி காட்டணும். யார்கிட்டயும் கை நீட்டி காசு வாங்காது உங்க அப்பா. உனக்காக என்கிட்ட காசு கேட்டாரு. அது மேல வச்சிருக்கக்கூடிய பாசம். உனக்கு நான் பண்ணது உதவியா தெரியலாம், ஆனா நான் உனக்கு பண்ணது ஒரு கடமை. இந்த கடனை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் கையிலே அவர் கொடுக்க வந்த அந்த காசை திருப்பி கொடுத்துறாரு. எப்படி அந்த இன்டர்வியூல நடந்த அத்தனையுமே நம்ம ஹீரோன் லைவ்ல பார்க்க ஆரம்பத்துல ஒரு மாதிரி வெறப்பா ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருந்தாலும் அவருக்குள்ள இப்படி ஒரு இலகுன மனசா அவர் பண்ற ஹெல்ப்பை பெருசா வெளியிலே காமிச்சிக்காம அதை கடந்து அப்படியே போயிடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஜென்டலான ஒரு பர்சனா இருக்காரு. இப்படி ஹீரோடைய கேரக்டரை பார்க்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆபரேஷனுக்கு முன்னாடி நாள் நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டு போயிருக்காரு. அங்க போன இடத்துல ஹீரோயினுக்கும் அந்த ஹோட்டல் ஓனருடைய பையனுக்கும் தகராறு ஏற்படுது. அதுல அந்த பையன் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே அதாங்க அந்த ஹோட்டலே வச்சு அவனை வெளுத்தது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டலே விலைக்கு வாங்குற லெவலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு புரிய வச்சு இந்த தப்பெல்லாம் திரும்ப என்கிட்ட பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டிட்டு போறாரு. இப்படி தனக்காக இவர் ஃபைட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து இல்ல அந்த சண்டையில என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் இல்ல முழுசாவே உன் மேல தப்பு இருந்தாலும் நான் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன். ஏன்னா நீ இங்கிருந்து போற வரைக்கும் நீ என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ காட்டுற அந்த அக்கறை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் குழந்தையோட ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஹீரோனோட இருந்து போன் மேரோ எடுத்து குழந்தை கொடுத்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோன் குழந்தை கூட ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ குழந்தை கூட ரொம்ப ஓட்டாத, அப்புறம் இங்க இருந்து போகும்போது உனக்கு வலிக்கும் அப்படின்னு திரும்ப அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. இப்போ ஆபரேஷன் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் கிளம்புறதுக்கான ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவ்வளவுதானா எல்லாம் முடிஞ்சா அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, ஒரு பக்கம் ஹீரோவுடைய அம்மாவும் ஹீரோயின் வீட்டு விட்டு போறது நினைச்சு வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் ஹீரோன் போய் தான் ஆகணும், ஏன்னா அவங்களுடைய ஸ்டடீஸை பாதியிலே விட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனா ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோ அம்மாவை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி என்னுடைய படிப்பை நான் டிஸ்கண்டினியூ பண்ண போறேன். நான் இங்கே உங்க வீட்டில் உங்க பையன் அண்ட் என் பையன் கூடவே இந்த வீட்டுடைய மருமகளா இங்கே இருந்தலாம் இருக்கேன். என்ன சொல்றீங்க அத்தை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் விட்ட போட, அவ்வளவுதான். இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் ஹீரோடைய அம்மாக்கு பயங்கர சந்தோஷம். சரி ஓகே, இதை பத்தி நான் என் பையன் கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டு மேடிக்கு மேல லவ்வாம்பா, நீ பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்ல ஹீரோ அப்படியே முறைச்சு பாக்குறாரு. சரி மேடி கூட நான் ஒரு டிரைவ் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை கூப்பிட்டு கார் எடுத்துட்டு போகும்போது, பார் நீ வந்த வேலை முடிஞ்சு, இந்த லவ் கல்யாணம் இதுக்குள்ள நான் போற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண, எல்லாம் உங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய அந்த சைல்ட்ஹுட் டிராமா பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோடைய அப்பாவும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தான். அவர் அஞ்சலின்ற ஒரு ஆக்ட்ரஸ் கூட அவங்க அம்மாக்கு தெரியாம அஃபேர்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு தெரிய வந்திருக்கு ஆக்ட்ரஸ் அஞ்சலிய இவங்க அப்பா 2ஆம் தரமா கல்யாணமும் பண்ணிட்டாரு. கேட்டா இவங்க அம்மா மேல இருந்த லவ் குறைஞ்சு அஞ்சலின்ற அந்த லேடி மேலதான் லவ் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு சப்ப கதையை சின்ன பையனான நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அவங்க அப்பாவுடைய பேச்சு நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. அது எப்படிப்பா நீங்க அம்மா மேல இருந்த லவ் குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம்? நான் சொல்றது வளர்ந்தா உனக்கே புரியும்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, நான் எவ்வளவு வளர்ந்தாலும் நீங்க பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன்பா அப்படின்ற மாதிரி இவன் சின்ன வயசுலயே முடிவு பண்ணியிருக்கான். அதனாலதான் இவன் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கான். இப்போ கூட ஹீரோன் கூட ஒரு டிரைவ் போறோம்னு சொல்லிட்டு ஹீரோனை நாசுக்கா கூட்டின்னு எங்க வந்திருக்காரா, நேரா ஏர்போர்ட் தான் வந்திருக்காரு. ஏர்போர்ட் வந்ததும் டிக்கெட்டு போற வர செலவு ஹீரோனோட லக்கேஜ் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு பாரு ஒழுங்கா போய் படிப்பு பாரு அப்படின்ற மாதிரி வழி அனுப்பி வச்சுட்டு வந்துறாரு. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோடைய அம்மாவா ஆர்த்தி தட்டோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சோலோ வரதை பார்த்துட்டு எங்கடா மேடின்ற மாதிரி கேட்க, அவ கிளம்பிட்டா திரும்பலாம் வரமாட்டா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோவோட வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பிரச்சனை. மக்கள் பிரஸ் மீடியா எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க. என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோ மாடியில இருந்து எட்டி பார்த்தா ஹீரோடைய வீட்டு வாசல்ல நம்ம ஹீரோவை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா போராட்டம்னு கேட்டா, நான் பெத்த குழந்தைய இவங்க வச்சுட்டு இருக்காங்க, அந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும், இந்த தொழிலதிபர் சஞ்சய்க்கு குழந்தைய வளர்க்கவே சுத்தமா தெரியல அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை லீகலா தான் மூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ் தேடுற மாதிரி இல்ல. ஜட்ஜ் உடனே இவங்க 2 பேரையும் அவருடைய சேம்பருக்கு கூப்பிட்டு, இங்க பாருங்க இந்த கேஸ் ரொம்ப வருஷங்களுக்கும் போலுது, பேசாம நீங்க அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோனா ஜட்ஜை பார்த்து, என்ன காசை வாங்கிட்டு போக சொல்றீங்களா? ஐயோ அப்படிலாம் சொல்லமா, பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இவர் மேல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா இவர் எப்ப பார்த்தாலும் வேலைன்னு சுத்திக்கிட்டே இருக்காரு தவிர குழந்தைய சுத்தமா கண்டுக்கிறதே கிடையாது. குழந்தைய அவர் சேஃபா பார்த்துப்பாரு எனக்கு நம்பிக்கை கிடையாது. சோ அதனால என் குழந்தைய என் கையில கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிடிவாதமா நிக்க, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என் குழந்தைய நான் சிங்கிள் பேரண்டா வளர்க்க தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டா குழந்தைய விட்டு போயிடுவல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க, கண்டிப்பா ஆனா அது கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்குமே, அது வரைக்கும் நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் ஒரு நிபந்தனை வைக்க, அந்த இடத்துல ஜட்ஜ் வந்து, சரி ஓகே அடுத்த 6 மாசத்துக்குள்ள இவரால குழந்தைய ஒரு சிங்கிள் பேரண்டா வளர்க்க முடியும்னு இவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா குழந்தைய இவர்கிட்டே இருக்கட்டும். ஆனா இந்த 6 மாசம் டைம் பீரியடும் குழந்தைய பேத்த வாடகை தாயும் அதே வீட்டுல இருப்பாங்க. அது போக கோர்ட் மூலமா ஒரு 3 பேரை இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்பப்போ அனுப்புவோம். அவங்களும் செக் பண்ணி குழந்தைய வளர்க்க நீங்க சரியான ஆளுன்னு ப்ரூஃப் சப்மிட் பண்ணாதான் நீங்க அந்த குழந்தைய வளர்க்கலாம். இல்லனா வாடகை தாய் கிட்ட குழந்தைய கொடுத்து அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இந்த டீலுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. கட் பண்ணா ஹீரோயின் திரும்ப ஹீரோடி வீட்டுக்கு ஐ எம் பேக்ன்ற மாதிரி மாசா என்ட்ரி கொடுக்க, நம்ம ஹீரோடி அம்மாவா ஹீரோனை பார்த்ததும் பயங்கர ஹாப்பியாறாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் தான் பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காங்க. இன்னும் என் வாழ்க்கையில என்னென்னலாம் பார்க்க போறன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா நின்று ஹீரோனையே பார்த்துட்டு இருக்க,
இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் பேரண்டா நானே என் குழந்தைய வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ களத்தில் இறங்க, உன்னால தனியால எப்படி இந்த குழந்தைய வளர்த்துற முடியும் நான் பாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள இருந்தபடியே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க, இவங்களுக்கு நடுவில் நம்ம ஹீரோன் அம்மா இருக்காங்களா ராதிகா, அவங்க முழுக்க முழுக்க நம்ம ஹீரோன் சப்போர்ட் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணை விட்டா நம்ம பையனையும் பேரனையும் பார்த்துக்க சரியான ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க முழுக்க முழுக்க நம்ம ஹீரோன் பக்கம் தான். ஒரு குழந்தைய வளர்க்குறது சாதாரண விஷயமா? வாய்ப்பே இல்லை. டைப்பர் மாட்டுறதுல இருந்து அந்த குழந்தை அழும்போதெல்லாம் ஏன் அழுகுறான், எதுக்கு அழுகுறான், ஒருவேளை பசியில் அழுகுறானா, இது எதுவுமே தெரியாம அந்த அழுகையெல்லாம் சமாளிச்சு ராத்திரியில் அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இது எதுவுமே தெரியாம இவ்வளவு நாள் ஈஸியா அவங்க அம்மா கையில குழந்தைய கொடுத்துட்டு இவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்து சுத்திட்டு இருந்தாரு. ஆனா எப்போ சிங்கிள் பேரண்டாவே என்னால இந்த குழந்தைய வளர்க்க முடியும்ன்ற சவாலுக்குள்ள நம்ம ஹீரோ இறங்கினதுல இருந்து ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்ன்றத கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல முதல் விஷயம் இந்த டைப்பர் மாத்துறது. ஹீரோக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது எப்பவுமே ஒரு மாதிரி ரொம்ப ஹைஜீனா இருக்கணும்னு சொல்லிட்டு கையை அப்பப்போ வாஷ் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ குழந்தையோட டைப்பர் மாத்துறதுக்கே 2 கையிலும் கிளவுஸ், மூக்குல மாஸ்க்னு ஏதோ ஆபரேஷனுக்கு ரெடி ஆகிற மாதிரி தலைவன் ரெடி ஆயிட்டு டைப்பர் மாத்த போக அந்த டைம் பார்த்து கரெக்டா கோர்ட்ல இருந்து அனுப்புன அந்த 3 பேர் வந்திருக்காங்க. ஏன் சார் உங்க சொந்த குழந்தையோட டைப்பர் மாத்தத்துக்கு ஏதோ சர்ஜரி பண்ற லெவலுக்கு சீன் போட்டுக்கிறீங்களே, ஐயாக்கா சும்மா ஹைஜீனுக்காக இதெல்லாம் போட்டுக்கிறேன், இதெல்லாம் இப்ப கைட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிளவுஸ் எல்லாம் கைட்டி போட்டு வெறும் கையிலேயே எல்லாத்தையும் மாத்துறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு சோறுட்டி பால் ஊட்டி சீராட்டி ராத்திரியில அவனுக்கு தூங்க வச்சுட்டு இவரு தூங்குறதுக்குள்ள விடிஞ்சே போயிடுது. எப்படா இவனை சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு திக்கு மூக்க ஆடிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு. அடுத்த நாள் தான் குழந்தைய தான் கூடவே தூக்கிட்டு கங்காரு குட்டி எப்படி அதோடைய வயிற்றுக்குள்ள வச்சிருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ தான் குழந்தைய தூக்கிட்டு ஆபீஸ் கிளம்பி போயிறாரு. அப்படி ஆபீஸ்க்கு போனதும் குழந்தைய இவரு பாத்துக்காம அங்க இருக்க ஸ்டாஃபும் கையில கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்ல இவரு போயிட்டு ஹாயா தூங்க போயிறாரு. பின்னாடியே நம்ம ஹீரோன் செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வந்து பார்த்தா குழந்தை அழுதுட்டே இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்கெல்லாம் குழந்தைய தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் பயந்து போய் அழுதுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோன் போயிட்டு குழந்தைய வாங்கிட்டு ஹீரோ பிடிச்சி கண்ணா வேணான்னு திட்டுறாங்க. இதுதான் நீங்க குழந்தைய பாத்துக்கிற லட்சணமா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியே அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கணும் எப்படி வளர்க்கணும்ன்ற இந்த பிரச்சனை அந்த வீட்டுல ஹீரோக்கும் ஹீரோனுக்குள்ளயும் எளியும் பூனியமா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ அப்பா 2ஆவதா கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆக்ட்ரஸ் அஞ்சலி இருக்காங்களே, அவங்க இவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த கேரக்டர்ல ரவீனா தான் நடிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய சைல்ட்ஹுட் ட்ராமாவா இருக்கக்கூடிய அவங்கள பார்த்ததுமே ஒரு மாதிரி ஒதுங்கி போறாரு. ஆனா ஹீரோடைய அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து பழசெல்லாம் மறந்துட்டு தான் ஹஸ்பண்டோடைய 2வது ஒய்ஃபையும் இவங்க ஃபேமிலியா தான் பாக்குறாங்க. இப்போ அவங்க வந்து போன விஷயத்த ஹீரோ கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க பொண்ணு மேக்னா அதான்டா அவனுடைய தங்கச்சி, அவங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்களாம், அதான் நம்மளை கூப்பிட்டு போறாங்க. உங்க அப்பா இருந்து என்னென்னலாம் அவங்களுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணலான்னு இருக்கேன். நீயும் ஒரு அண்ணனா உன் தங்கச்சியோட கல்யாணத்தை முன்ன நின்று வந்து நடத்தி கொடுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா வந்து கேட்கறாங்க. அம்மா நீ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா செய், நான் அதுல தலையிட மாட்டேன், ஆனா தயவு செஞ்சு என்னை எதுக்குமே கூப்பிடாதுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டோட்டலா அவங்க சித்தி ஃபேமிலியை அவாய்ட் பண்றாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா அப்ப டைமிங்ல கோர்ட்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக அந்த 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றதை பார்த்த நம்ம ஹீரோ குடுகுன்னு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோனை டைவர்ட் பண்ணி குழந்தைக்காக நான் ஒரு டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது அந்த ரூம்ல இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வரியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை அனுப்பிட்டு இவரு நைஸா போயிட்டு இவ்வளவு நேரம் ஹீரோன் சோறு ஊட்டிட்டு இருந்தாங்களே அதை இவர் ஊட்டிட்டு இருக்க மாதிரி டோட்டலா அப்படியே சீனியர் மாத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல கரெக்டா இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்க அந்த 3 பேரும் நம்ம ஹீரோ தான் கண்ணுங்கருத்துமா அவருடைய பையன் பாத்துக்கிறாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி மார்க் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே அப்ப கரெக்டா டைமிங்ல நம்ம ஹீரோன் வந்து நீங்க சொன்ன அந்த ரூம்ல எந்த ஒரு டாயும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்து பார்த்தா ஹீரோ குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிறாருல, அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிராங்க. இவர் பச்சையா ஏமாத்துறாரு, இவ்வளவு நேரம் நான் தான் குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அங்க வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட, இந்த பாப்பாக்கு எப்ப பார்த்தாலும் என் மேல பழி போறதே வேலையா போச்சு மேடம், நீங்க வரப்ப நான் தானே குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே பிளேட்டை திருப்பி அங்க இருக்கவங்க எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரி ஆக்டிங்கா போட்டுட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோயினா அங்க வீட்டுல வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்களெல்லாம் கூப்பிட்டு தயவு செஞ்சு நீங்களாச்சும் சொல்லுங்க, நான் தானே இவங்க வரதுக்கு முன்னாடி சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டாஃபுங்க எல்லாம் ஹீரோ பக்கம் நிற்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோவுடைய அம்மா வராங்க. அவங்கள பார்த்து அத்தை உங்க பையன் பயங்கரமா ஏமாத்துறாரு, தயவு செஞ்சு நீங்களாச்சும் என் பக்கம் நிப்பீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த அத்தன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது நம்ம ஹீரோவுடைய அம்மாவை பயங்கரமா எமோஷனுக்குள்ள ஆக்குது. அவங்க முடிவே பண்ணிடுறாங்க, இவ தாண்டா என்னுடைய மருமக அப்படின்ற மாதிரி தன் பையனை பார்த்து இங்க பாரு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்க ஸ்டாஃபுங்க இப்படி எல்லாருக்கும் ஒன்று கூடி சாப்பாடு போட்டு பரிமாறுறாங்க. இவங்களும் ஒன்னா குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி இவங்க எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவுடைய அம்மா பாக்குறாங்க. ஒரு பக்கம் குழந்தையோட இவங்களுடைய பையன் பக்கத்திலே ஹீரோயின் இவனுக்குன்னு ஒரு குடும்பம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்றத பார்த்து ரொம்ப பூரிச்சு போறாங்க. அப்படியே ஹாப்பியா அந்த சீன் முடிய அன்னைக்கு இரவு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுடைய ரூம் கதவை தட்டுறாங்க. வழக்கம் போல நம்மள கலாட்டா பண்றதுக்காக தான் வந்திருக்கா, குழந்தைய எழுப்பி விட்டு நம்மள தூங்க விடக்கூடாதுன்னு தான் வந்திருக்கா போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கடுப்புல வந்து உனக்கு என்ன வேணும், இப்பதான் குழந்தை தூங்கிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோன் கண் கலங்கிட்டு என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா ரூமுக்குள்ள கூட்டு போறாங்க. உள்ள போனா ஹீரோவுடைய அம்மா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. எஸ் அவங்க இறந்துட்டாங்க. திடீர்னு ஹீரோ அம்மாவுடைய இறப்பை ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. அப்புறம் ஹீரோ அம்மாவுடைய ஃபினலுக்கு அவங்க சொந்த பந்தம் எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் டெய்லி நம்ம ஹீரோ அவங்க அம்மா தூங்குறத பார்த்துட்டு தான் போய் அவரும் படுப்பாரு.
ஆனா இந்த முறை பெட்ரூம் வந்து பார்த்தா பெட்ரூமே ஒரு மாதிரி காலியா இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஃபீல் பண்றான். அவங்க அம்மா படுத்துட்டு இருந்த அந்த கட்டில போய் பார்க்கறான். அந்த கட்டிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டேபிள் முழுக்க ஏகப்பட்ட மெடிசன்ஸ் கூடவே நிறைய சாக்லேட்ஸ், அங்க அவங்களுடைய போனும் இருக்கு. அந்த போன் எடுத்து பார்த்தா அவங்களுடைய கால் ஹிஸ்டரியில வெறும் இவனுக்கு பண்ண கால் மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரு கால் கூட நம்ம ஹீரோ அட்டன் பண்ணாம அவன் வேலையிலேயே ரொம்ப பிஸியா இருந்திருக்கான். கடைசி வரைக்கும் வேலை, பிசினஸ், பணம் சம்பாதிக்கிறது இப்படியே ஊர் சுத்திட்டு கூடவே இருந்த அம்மாவை கவனிச்சுக்காம விட்டுட்டுமே அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா போன்ல இருந்து இவனுடைய பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணி அந்த கால் அட்டன் பண்ணி அம்மா என்ன மன்னிச்சிருமான்ற மாதிரி கதறி கதறி ஃபீல் பண்ணி ஆடுறான். எவ்வளவு அழுது போட்டாலும் இறந்தவங்க தான், திரும்ப வரப்போறது கிடையாது. ஆனா ஹீரோவுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ அவனுக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிடுச்சு, இனி நம்ம கவலை இல்லாம போய் சேரலான்ற மாதிரி தான் அவங்க போய் சேர்ந்திருப்பாங்க போல. இப்படி ஹீரோவுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடே ஒரு மாதிரி சோகத்துல மூழ்க. அப்போ ஊர்ல இருந்து ஹீரோவுடைய சித்தி, அதாவது ரவீனா, அவங்க வந்து அவங்க பொண்ணுடைய கல்யாணத்தை தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவங்க அம்மா சொன்ன அந்த பழைய விஷயம்லாம் நினைச்சு பாக்குறாரு. என்னதான் இருந்தாலும் அவங்களும் நம்ம குடும்பம் தான், அவ உன்னுடைய தங்கச்சி, நீ தான் அவங்க வீட்டு பையனா முன்ன நின்று கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம குடும்பத்தில் நடக்கிற முதல் நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆனதும் அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவங்க சித்தி கிட்ட முதல் முறையா வந்து பேசுறான். அம்மா இருந்திருந்தா ஒரு கெட்டது நடந்த வீட்டில் கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்க உங்க பொண்ணுக்கு எந்த தேதியில கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த தேதியில நம்ம கல்யாணம் பண்ணுவோம், நானே வந்து முன்ன நின்று நடத்துறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்து அனுப்புறாரு. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் குழந்தை தன்னுடைய ஆட்களெல்லாம் கூட்டிட்டு சின்ன வயசுல இவன் எந்த வீட்டுக்கு திரும்ப போயிடவே கூடாதுன்னு இருந்தாலும் அந்த வீட்டுக்கு தான் கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு போறான். அதாவது இவங்க அப்பா ஊட்டியில இவங்களுக்குன்னு ஒரு பெரிய வீட்டை வச்சிருந்தாங்க. அந்த வீட்டில் தான் இவங்க சித்தி ஃபேமிலியை தங்க வச்சிருக்காங்க. சித்தி ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு பக்கமே நம்ம ஹீரோ போகாம இருந்திருக்கான். அந்த பழைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ போறாரு. அப்படி அந்த வீட்டுக்குள்ள போனதும் இவன் சின்ன பையனா இருக்கும்போது இவனுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம் முழுக்க ஏகப்பட்ட கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ வச்சிருப்பாரு. அந்த குட்டி குட்டி காரை நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழந்தைத்தனமா ஆச்சரியமா எடுத்து பார்த்துட்டு இருக்க. ஹே என்னப்பா சந்திரமுகி ஜோதிகா மாதிரி இப்படி ரியாக்ஷன் கொடுக்குற, போதும் சாக்குக்கார வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. எல்லாமே கோலாகலமா நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல லோக்கல் பொலிட்டீஷியன் வந்து அவங்க வீட்டுல ஒரே பிரச்சனை பண்றான். எதுக்காகனா நாளைக்கு அவனுடைய பர்த்டேவா. ஸோ அந்த பர்த்டேவை இவங்க வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்தில் சீரும் சிறப்புமா பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிச்சிருக்கானா. தயவு செஞ்சு அந்த மண்டபத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி எங்க பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கோம், நாங்க எந்த இடத்தையும் கொடுக்க போறதில்ல அப்படின்ற மாதிரி ரவீனா அந்த பொலிட்டீஷியன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்த நீ எப்படி வளைச்சு போட்டுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரவீனா ஒரு மாதிரி கொச்சப்படுத்தி பேச இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ குறுக்க புகுந்து சென்னையில இருக்க மினிஸ்டர் மூலியமா இந்த பொலிட்டீஷியனை ஒரே கால்ல ஆஃப் பண்ணி அங்கிருந்து அனுப்புறான். அப்படி அனுப்பும்போது அவன் ஹீரோடைய சித்தியை பத்தி ரொம்ப அநாகரிகமா பேசிட்டு போறான். ரெண்டாம் தரமா தானே இவங்க வந்திருக்காங்க, ஊரே அப்படிதான் பாக்குது. இப்ப நடக்க போற இந்த கல்யாணத்துல கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து நாசர்ன்றது தான் பெரிய மனுஷனா வராப்புல. அவருக்கு அவங்க வீட்டு பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற அந்த பொண்ணு பெரிய தொழிலதிபருக்கு ரெண்டாம் தரமா வந்த ஒரு நடிகையோட பொண்ணுன்ற விஷயம் கேள்விப்பட்டதும் இந்த மாதிரி தரங்கட்ட குடும்பத்துல எல்லாம் நம்ம சம்பந்தமே வச்சுக்கூடாதுன்ற மாதிரி அவரு கல்யாணத்தை நிறுத்தணுன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் பொண்ணுக்கு அதுக்கு போகுது. அவ்வளவுதான் செம்ம டென்ஷன் ஆயிரா. எனக்கு இந்த கல்யாணமும் வேணாம், ஒண்ணு வேணாம், ரொம்ப நாளாவே இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ இந்த கல்யாணத்தினால நம்ம அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து ஒன்னும் கவலைப்படாத மேகனா, இந்த கல்யாணத்தை நான் ஒரு அண்ணனா நின்று நல்லபடியா உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல மேகனா ஒரு மாதிரி கடுப்பாகி, இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி நடிக்காதீங்க, சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், எங்களை டோட்டலா வெறுத்து ஒதுக்குனீங்க, நானும் சின்ன வயசுல இருந்தே உங்களை வெறுத்தேன் தான். ஏன்னா நம்ம அப்பா எங்க கூட இருக்கிறத விட உங்க கூட தான் அதிகமா இருந்தாரு. அப்பா ஒவ்வொரு முறை இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எப்படா வருவாருன்ற மாதிரி காத்துட்டு இருப்பேன், ஆனா போக கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் எங்க அம்மா ஒரு மாதிரி அசிங்கமா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பயங்கர ஃபீல் பண்ணி பேச, இது எல்லாத்தையும் மாத்தி சரி பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. நேரா இப்போ முதல்ல அசிங்கப்படுத்திட்டு போனா அந்த பொலிட்டீஷியன் அவனை போட்டு ஏரியால வச்சு அடி அடிச்சு இந்த ஏரியாக்காரங்க முன்னாடி நீ அந்த குடும்பத்தை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, நான் அந்த வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா இந்த சித்தியோட அப்பா அம்மா இருக்காங்களே அவங்களும் அவங்க பொண்ணு கூட பேசாமலே இருக்காங்க. காரணம் ரெண்டாம் தரமா ஒரு பிசினஸ் மேனை நம்பி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கும் நம்ம ஹீரோ பத்திரிக்கை எடுத்துட்டு போயிட்டு உங்க பொண்ணை நீங்க கிட்டத்தட்ட 30 வருஷமா பார்க்காம இருக்கீங்க, நாளைக்கு உங்க பேத்தியோட கல்யாணம், தயவு செஞ்சு கல்யாணத்துல வந்து உங்க பேத்தியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறாரு. ஆனா அவங்க வீம்புக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ 30 வருஷமா உங்க பொண்ணு உங்களை பார்க்காமல வேணா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையுமே மறைமுகமா செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க அம்மா பாப்பா ஒன்று சொல்லுவாங்க, இந்த கோவம் சண்டை இதெல்லாம் காலப்போக்கில் வீக் ஆயிடும், வயசுல பெரியவங்க நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களையும் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கடைசியா அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் குதிச்சிட்டு இருக்க நாசர் இருக்கார்ல அவரையும் கூப்பிட்டு பயங்கரமா அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரும் கன்வின்ஸ் ஆகி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஒரு வழியா பிரிஞ்சிருந்த எல்லா சொந்தங்களையும் நம்ம ஹீரோ வந்து ஒன்னு சேர்த்து அந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா முடிச்சு வைக்கிறாரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இரவு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போவும் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ற ஐடியால இல்லவே இல்லை. அப்போ அந்த இடத்துல ஹீரோடைய சித்தி வந்து எனக்கு புரியுதுப்பா, கல்யாணமே வேணான்னு முடிவெடுத்ததுக்கு முக்கிய காரணம்
நானும் உங்க அப்பாவும் இப்போ சொல்றேன், இல்லாத உன் அப்பா சார்பாவும் நானே உங்ககிட்ட மன்னிப்பு ஏற்றுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. எதனால நீ அந்த பொண்ணை வேணான்னு சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கும் போதுதான் 2 ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி. முதல் ரீசன், நம்ம என்னதான் எந்த ஒரு வெக்கேஷனுக்கு வெளியூருக்கு போயிட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடும், வீட்டுக்கு திரும்பிடுவோம். அப்படிதான் அவளும் ஒரு வெக்கேஷனா தான் இங்க வந்திருக்கா. அவளுடைய வீடு யுஎஸ்ஏல இருக்க, அவளுடைய மெடிசன் படிப்பு கண்டிப்பா அதை தேடி தான் போகணும். அண்ட் 2வது முக்கியமான ரீசன் இந்த 20 வருஷம் ஏஜ் கேப். இப்படி இந்த 2 ரீசனை காமிச்சு போயிட்டு ஒழுங்கா படிச்சு டாக்டர் ஆகு அப்படின்ற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாரு. இந்த இடத்துல ஹீரோயின் பயங்கர கடுப்பாயிராங்க. இனி நீங்க என்னோட லைஃப்ல இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி போன் நம்பர் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு கோச்சிட்டு கிளம்புறாங்க. ட்ரெயின் ஏறினதும் ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோனுக்கு ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ சில குறிப்புகள் கொடுத்திருக்காரு. உன் லைஃப்ல நீ இதெல்லாம் பண்ணணும், உன்னுடைய பேஷன் நீ அச்சீவ் பண்ணணும், உன்னுடைய பையனை நீ எப்ப வேணா வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு கோவம் தீர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்பரையும் கொடுத்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் யூஎஸ்ஏ திரும்பினதும் ஃபுல் ஃபோக்கஸ்டா படிப்புல இருக்காங்க. நடுவுல ஹீரோவுடைய ஞாபகம் வந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அவனுடைய மெடிசன் படிப்புல ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்கிறாங்க. அப்படியே 5 வருடங்களோட வெற்றிகரமா நம்ம ஹீரோயின் மெடிசன் படிப்பை முடிச்சு டிகிரியும் வாங்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோக்கு கால் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட டிகிரி வாங்குற செரிமனிக்கும் போயிருக்காரு. இவங்களுக்கு பிறந்த குழந்தையும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கான். இப்ப ஹீரோ ஆசைப்பட்டபடியே ஹீரோயின் அவங்களுடைய கெரியர்ல ஜெயிச்சிட்டாங்க. இப்ப வாட்சும் கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் நம்ம ஹீரோயின் விடாப்பிடியா ஹீரோ கிட்ட அந்த டாபிக் எடுத்துட்டு வர இப்போ நம்ம ஹீரோ அந்த வயசையே தான் காரணம் காட்டுறாரு. சரி, சப்போஸ் இந்த 20 வயசு கேப் இல்லாம இருந்திருந்தா என்ன லவ் பண்ணிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்க, இதுக்கான பதிலே இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அவங்க சித்தி கேட்கும் போதே எஸ் பண்ணிருப்பன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. காரணம், ஹீரோயின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் லைஃப்ல பல விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு, கலர்ஃபுல்லா மாறி இருக்கு. இப்போ ஹீரோயின் கிட்ட ரிவீல் பண்ண, அடா பாவி, உள்ளுக்குள்ள இவ்வளவு ஆசைகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் மறைச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பின்னாடியே ஓடி வர, கடைசியா ஹீரோனும் அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டு சன்ரைஸை பாக்குறாங்க. எஸ், இவங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி படத்தை முடிகிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை.